இப்பலாம் நம்ம நினைச்ச ஒரு படத்துக்குள்ள போறோம். ஆனா அந்த படம் வேற ஒரு படமா இருக்கு. ஏதோ உலகம் அழிய போது ஒரு டிசாஸ்டர் மூவி 2012 மாரி இருக்கும்னு நினைச்சுட்டு போனா, இதுல ஏஐ பத்தி பேசுறாங்க. இது நடந்தது எல்லாமே பொய்யின்றானுங்க. என்னங்க இந்த உலகமே அழிய போதா? அத வச்சுன படமா? இல்லன்னா இந்த ஃப்ளட்ல இருந்து யார் எப்படி தப்பிப்பாங்கன்ற படமா? அந்த மாரி யோசிச்சுட்டு இருந்தா, இல்ல இவ்வளவு நேரம் நடந்ததெல்லாம் உள்ளுலா காட்டிக்கு தான். இதெல்லாம் முன்னாடியே நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல நம்ம நடக்க போறது தப்பிக்க போறோமா இல்லையான்றது கிடையாது. இதே மாரி ஒரு உலகத்த உருவாக்குறோமா இல்லையான்றது தான் அப்படின்றானுங்க. ஒண்ணும் புரியல எனக்குன்ற மாதிரி இருந்துச்சு. எஸ் ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் தி அன்கிரியேட்டிவ். ஸோ இன்னைக்கு ரீசெண்டாக நான் ஒரு மூவி பார்த்துருந்தேன். அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. த மூவி நேம் இஸ் தி கிரேட் ஃப்ளட். இது ஒரு கொரியன் மூவி. ஸோ இந்த மூவியை பத்தி தான் நான் இந்த வீடியோல பேச போறேன். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. பொதுவா ஒரு டிசாஸ்டர் மூவின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை செல் பண்ணும்போது நம்ம என்ன நினைப்போம், ப்ரொமோஷன் பண்ணும்போது ஓகே இது ஒரு உலகம் அழிய போதோ ஒரு டிசாஸ்டர் கைண்ட் ஆஃப் ஃப்ளட் வருது, அந்த மாதிரி ஏதோ ஒரு மூவி, இயற்கை சீற்றங்கள் பத்தின ஒரு மூவியும் இதுல இருந்து ஹீரோ ஒரு ஹீரோயின் ஒரு மெயின் கேரக்டர் எப்படி தப்பிக்கிறாங்கன்றதுதான் கதையா இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் நினைப்போம். 2012 நம்மளுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். 2012ஓட உலகம் அழிய போதுன்னு நினைச்சிட்டு இருந்த பல பேர்ல நானும் ஒருத்தி. ஸோ அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் மூவியா தான் இது இருக்க போது நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் மூவி பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு பல உண்மைகள். 2012 படம் மாதிரி ஆரம்பிச்சிருந்தாலும் அது போக போக இது டிசாஸ்டர் பத்தின மூவி கிடையாது. இதுல நிறைய சைஃபை ஃபேக்டர்ஸ் இருக்கு. அது ஒரு இன்டர்ஸ்டெல்லார் மாதிரியான ஒரு மூவியா மாதிரி, இன்செப்ஷன் மாதிரி ஒரு மூவியா மாறி என் மூளைக்கு நிறைய வேலை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பூமிக்கு ஒரு பெரிய ஆபத்து வருது, ஒரு பெரிய ஃப்ளட் வருது. ஸோ அது இந்த மொத்த ஊரையே முழுகடிக்க போகுது. நம்மளோட ஹீரோயின் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்ல தன்னோட சின்ன பையனோட வசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஃப்ளட் வர ஆரம்பிச்ச உடனே எல்லாருமே கடகடன்னு கிளம்பி இருக்கிறதுல உயரமான இடத்துக்கு போகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு நடுவில் ஹீரோயின்மே அந்த மாதிரி நமக்கான மேல போயிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க குழந்தையெல்லாம் கூப்பிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம்ல ஒரு ரெஸ்கியூ டீம் வராங்க. ஸோ அந்த ரெஸ்கியூ டீம்ல ஒரு முக்கியமான பர்சனா காட்டப்படுறவர் ஸ்குவிட் கேம்ல இந்த ரெண்டு பேர்ல லைக் ஹீரோ அண்ட் தென் ஒரு வில்லன் மாதிரி ஒருத்தர் காமிச்சிருப்பாங்கல்ல, மெயின் கேரக்டர் மாதிரி காமிச்சிருப்பாங்கல்ல. ஸோ அவர் தான் இதுல வருவாரு. ஸோ அவர் என்ன சொல்லுவாருன்னு சொன்னா, உங்களை நான் உடனே காப்பாற்றணும், நீங்க தான் இந்த உலகத்தோட கடைசி நம்பிக்கை, உங்களை எப்படி நான் இங்க இருந்து கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. ஸோ நமக்கு உடனே என்ன நடக்குதுங்க, ஏன் இவ்வளவு மட்டும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி, இவர் என்ன பெரிய கம்பெனில என்ன ஒர்க் பண்றா, இவ என்ன ஏது இவ்வளவு மட்டும் ஏன் காப்பாற்றணும்ன்ற கேள்வி வருது. ஸோ இப்படிதான் அந்த கதையை ஸ்டார்ட் ஆகும். இதுக்கப்புறம் அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகும் அந்த கதை ஸோ அவர் வந்ததுக்கு அப்புறமா அவங்க எப்படியோ தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அவங்க தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு சோர்ஸ் மீடியம் கீழே விழுவாங்க, எழுவாங்க, இந்த மாதிரியே போயிட்டு இருக்கும். சோ கடைசியில அந்த அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும் பொழுதே கேட்பாங்க. அவங்க ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்கன்ற அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் நமக்கு கொடுப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட் எப்படின்னா கம்ப்ளீட் பண்ணணும், இவங்களை எப்படியாச்சும் காப்பாற்றணும். ஸோ நம்ம நினைப்போம் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ஏஎன்எம்எல் ப்ராஜெக்ட் மாதிரி ஏதோ போயிட்டு இருக்கு. ஸோ மிஷின் லேர்னிங் சம்திங், இந்த ஹியூமன் டெப்ளாய் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒன் ஆஃப் த மெயின் பர்சன் எம்ப்ளாயரா இருப்பாங்க. ஸோ அதுக்காக மேபி அவங்க பெரிய கம்பெனில ஒர்க் பண்றாங்க, இவங்களை எப்படின்னா காப்பாத்தி கொண்டு போகணும், பல கோடி மதிப்பிற்கு ஏதோ ப்ராஜெக்டா இருக்கும் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி அந்த கதை மூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கடைசியில அந்த வீட்டோட ஹைட் அந்த மாடிக்கு போயிட்ட உடனே அந்த குழந்தைய நீங்க என்கிட்ட விட்டுறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னால விட முடியாது. இந்த மாதிரியான நிறைய கான்வர்சேஷன் நம்மளுக்கு உடனே புரியாது. கொஞ்ச நேரம் என்ன நடந்துட்டு இருக்கு. அவன் உடனே சொல்லுவாரு, இது ப்ராஜெக்ட் தானே, நீங்க சும்மா தானே வளர்த்தீங்க இந்த குழந்தையன்ற மாதிரி. அப்கோர்ஸ் இந்த படத்துல இப்ப நான் சொல்ல போற இந்த இதுல நிறைய ஸ்பாய்லர்ஸ் இருக்கு. சோ நீங்க இந்த படத்தை பார்க்கலாம். தயவு செஞ்சு இந்த படத்தை பார்த்துட்டு பாருங்க. சோ எஸ், அவங்க இது ப்ராஜெக்ட் தானே கொடுத்துரு, இந்த மாதிரியான விஷயங்கள் பேசிட்டு இருப்பாங்க. கடைசியில் அந்த பொண்ணை ஒரு ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு போயிடுவாங்க. இந்த பையனை கொண்டுட்டு அவனோட மூளையை எடுத்துட்டு போயிடுவாங்க. சோ எதுக்காக இந்த பையனோட மூளை எடுக்கிறாங்க, இவங்களை எதனால இவங்க கூட்டிட்டு போறாங்கன்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஸ்டா இருக்கும். சோ அந்த படத்தை உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் கதை வழிசா சொல்றதை விட இந்த கதை எதை பத்தின்றத ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது ஒரு சாதாரண ஒரு சாதாரண ஒரு என்ன சொல்றது டிசாஸ்டர் மூவி கிடையாது. இது ஒரு மாதிரியான ஒரு ஏஐ பேஸ்டு சைஃபை மூவி தான். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் காட்டுற டிசாஸ்டர் திருப்பி திருப்பி படத்துல நடந்துட்டே இருக்கும். நமக்கு டவுட் வரும், எதுக்கு நடந்ததே திருப்பி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நடக்குது பாத்தீங்களா, அது மட்டும் தான் உண்மை. அதுக்கப்புறம் நடக்கிற எல்லாமே சிமுலேஷன் தான். சிமுலேஷன் என்னன்னா அந்த உண்மையான பொய்யான ஒரு விஷயம், ஒரு 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 டே இன் யோர் லைஃப்னு வச்சுக்கோமே, அதை திருப்பி 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 ரிப்பீட் பண்றது ஏஐ மூலமா. ஓகேவா? சோ
அங்க நீங்க ஒரு அம்மாவை பாக்குறீங்கல்ல, அவங்க வந்து உண்மையான அம்மாவே கிடையாது. அவங்க வந்து ஒரு ஏஐ. ஓகேவா? ஒரு இந்த உலகம் வந்து அழியிற நிலைமையில இருக்கு. ஏஐ தான் ஒன்லி ஹோப். ஓகேவா? சோ இப்ப ஏஐக்கு வந்துட்டு மனுஷனா ஏஐ மாத்தணும்னு சொன்னா ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ் மாதிரி ரெடி பண்ணிடுறாங்க, கட்ட அமைச்சிடுறாங்க. பட் அவங்களுக்கு வந்து உணர்ச்சிகள் கொடுக்கணும் இல்லையா? அம்மானா என்ன, குழந்தைனா என்ன, ஃபேமிலினா என்ன, ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுனா என்ன, ஒரு அம்மா தன்னுடைய குழந்தையை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு தூரம் வரைக்கும் போவாங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏஐக்கு தெரியாது. சோ அதை தெரிய வைக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏஐக்கு தெரியாது. அதை தெரிய வைக்கணும்னு சொன்னா அதுக்கு கண்டிப்பா வந்துட்டு அந்த சிமுலேஷன் மூலமா அதை வந்துட்டு அந்த ப்ராசஸ்க்கு உட்படுத்தணும். ஸோ அந்த ஒரு ப்ராசஸ்க்கு உட்படுத்துறது தான் இந்த கிரேட் ஃபிளட். ஓகேவா? ஸோ அந்த ஏஐ வந்துட்டு தன்னோட குழந்தையை காப்பாற்றணும், அதுதான் அதுக்கு கொடுத்துருக்கிறது டாஸ்க். ஸோ அதுக்கு நடுவில் நிறைய ஸ்மால் டாஸ்க் இருக்கும். ஒரு சின்ன பொண்ணு வந்து லிஃப்ட்ல மாட்டியிருப்பா, ஒருத்தவங்க வந்து பிரெக்னன்சில வந்து அவங்களுக்கு டெலிவரி ஆகுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு வயசான கப்பிள்ஸ் இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏஐ வந்து இது எந்த இதுவுமே முடிக்காம என்ன சொல்றது, செல்ஃபிஷா முடிவெடுக்கும். சோ அந்த மாதிரி முடிவெடுக்கும் போது அதோட அந்த என்ன சொல்றது, அந்த டாஸ்க வந்து கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும், அந்த ஹீரோயினோட ஷர்ட்ல இருக்கிற அந்த நம்பர் வந்து மாறிட்டே இருக்கும். ஒரு டைம் அது மாறும் பொழுதும் அவங்க அத்தனை ட்ரை பண்ணிருக்காங்க, அத்தனை சிமுலேஷன்ஸ் வந்து அவங்க ட்ரை பண்ணிருக்காங்கன்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ கடைசியா எப்ப வந்துட்டு செல்ஃப்லெஸ்ஸா இருந்து எல்லா டாஸ்கையும் முடிச்சுட்டு அவங்க பையனையும் காப்பாத்துறாங்களோ அப்பதான் வந்து ஏக்கு வந்து அந்த டாஸ்க் முடியும். அந்த டாஸ்க் முடியும் பொழுதுதான் வந்து ஏக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் எமோஷன் வந்துட்டு கத்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த 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 ஒரு படம் ஃபுல்லாவே வந்துட்டு நம்மளுக்கு எந்திரன்ல வந்து ஒரு சின்ன கான்செப்ட் மாதிரி காமிச்சிருப்பாங்க. சிட்டிக்கு வந்து எமோஷன் கத்து கொடுக்கறதுக்காக நிறைய எழுதி போட்டுலாம் வந்து நம்மளுடைய வசீகரன் சொல்லி கொடுப்பார்ல. சோ அந்த ஒரு சின்ன கான்செப்ட் தான் இதுல ஒரு மொத்த படமாவே வந்து எடுத்து காமிச்சிருக்காங்க. சோ இந்த படத்துல ஃபுல்லாவே இப்ப ஏஐ தான் வராங்களா, அப்ப அவங்க உண்மையான அப்பா அம்மா ஒரு மனுஷனே கிடையாதுன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த படத்துல காட்டுறாங்களா அது உண்மையான பர்சன் தான். சோ ஃபர்ஸ்ட் அந்த குழந்தையோட மூளையெல்லாம் எடுக்கிறாங்களா அது எல்லாமே உண்மைதான். அதுக்கப்புறமா அவங்க வந்து ஸ்பேஸ் ஷிப் போயிருவாங்க. இந்த உலகத்துல எல்லாமே அழிஞ்சிட்டாங்க, இருக்கிற கொஞ்சம் பேர் மட்டும் மேல ஸ்பேஸ் ஷிப்ல இருப்பாங்க. சோ அதுக்கப்புறமா அங்க வந்து ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து வெடிக்கும், அது வந்து அந்த ஸ்பேஸ் ஷிப் மேல வந்து விழும். அந்த டைம்ல அவங்க கடைசியா சொல்லுவாங்க, இந்த ஏஐ ப்ராசஸ்க்கு என்னுடைய மெமரியே வந்து யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. அதனாலதான் அடுத்த வர சிமுலேஷன்ல இருக்க ஏஐ வந்துட்டு இந்த ஹீரோயின் மாதிரியே இருக்காங்க. சோ திஸ் இஸ் தி ஹோல் ஸ்டோரி. லெட்ஸ் go to the VFX, SFX, அதுக்கப்புறமா வந்து எவ்வளவு டெக்னிக்கலா இந்த படம் ஸ்ட்ராங்கா இருக்குன்றத பார்க்கலாம். 2012 படம் வந்து நீங்க எல்லாருமே பாத்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுல உண்மையில நம்மளுக்கு உலகம் அழிய போகுதுன்ற அந்த ஃபீல் கொடுத்திருப்பாங்க. 2012லயே அந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப 2026 இப்ப ரொம்பவே வந்து சூப்பரா வந்து அந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த VFX எல்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. ரொம்ப அழகா இருந்துச்சுன்னு சொல்லக்கூடாது, ரொம்ப தத்ரூபமா இருந்துச்சு, உண்மையா இருந்துச்சு. உண்மையிலுமே நானே வெள்ளத்துல முழுகிற மாதிரி ஃபீல் பண்ணனா பாத்துக்கோங்களேன், அவ்வளவு நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் வைஸ் பார்த்தோன்னா அவங்களோட முகத்துல இருக்கிற பாவனைகள் எனக்கு அவ்வளவா தெரியல. பட் உண்மையில அந்த எமோஷனை வந்து நம்மளுக்கு கடத்துனாங்க. அதுக்கப்புறம் இந்த சீட் எட்ஜ்ல இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அந்த டென்ஷன் பில்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஏன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு ஓ மை காட், இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் யோசிக்க முடியுதே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து தோண ஆரம்பிச்சது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எந்திரன்ன்றது வே பேக், ஓகேவா, அப்பவே அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம ஊர்ல யோசிச்சிருக்காங்க. பட் இப்பதான் உண்மையிலுமே ஏ மாதிரி ரோபோட்டிக் டெக்னாலஜிஸ் வந்திருக்கு. ஸோ அதை வச்சு இன்னும் பெட்டரா இன்னும் உள்ள போயிட்டு என்ன சொல்றது, நம்ம வந்து எந்திரம் வந்து பிரீஃபா சொல்லியிருக்கோம்னு சொன்னா இவங்க எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஒரு சிங்கிள் ப்ராசஸ் ரோபோட்டுக்கு வந்து எமோஷன் செலுத்துற அந்த ப்ராசஸ் ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணி பேசியிருந்தாங்க. சோ இப்ப வந்து நிறைய பேருக்கு இந்த படம் புரியாம இருக்கலாம், இல்லனா இது எனக்குமே புரியல. நானுமே வந்து 2 to 3 டைம் அது பாத்துறதுக்கு அப்புறம் ரெடிட்ல எல்லாம் போயிட்டு அந்த சப்ரெடிட் போஸ்ட் எல்லாம் படிச்சேன். அதுக்கப்புறம் சோசியல் மீடியால எல்லாம் கொஞ்சம் போய் படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. சோ அதனாலதான் சரி ஓகே இது ஒரு வீடியோவா போட்டா மத்தவங்களுக்குமே இந்த படம் புரியும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். சோ இந்த படம் நீங்க ஆல்ரெடி பாத்துட்டீங்கன்னு சொன்னா இந்த படம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சு, எவ்வளவு புரிஞ்சுதுன்றத வந்து கமெண்ட் பண்ணுங்க. இஃப் இன்கேஸ் இப்ப நீங்க இந்த படம் பாக்கலன்னு சொன்னா தயவு செஞ்சு இந்த படத்தை போய் பாருங்க. கண்டிப்பா இஃப் இன்கேஸ் நீங்க முழுசா இந்த ரிவ்யூ நீங்க பாத்துட்டீங்கனாலுமே கூட அந்த ஒரு சஸ்பென்ஸ் உடஞ்சிருச்சுனாலுமே இது ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த அவங்க யூஸ் பண்ணிருக்க அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்ற இந்த ஸ்கிரிப்ட் வைஸா வந்து அந்த கதையே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க உங்களுக்கு சஸ்பென்ஸ் தெரிஞ்சிருந்தாலுமே அவங்க அந்த கதையை ஆர்டிகுலேட் பண்ண அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்பவே வந்து புதுசா இருக்கும். ஸோ எஸ், தட்ஸ் இட் ஃபார் த டே. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சுன்னா வந்துட்டு கண்டிப்பா போய் பாருங்க. இந்த வீடியோ மாதிரி நிறைய மூவி பத்தின வீடியோ வந்து உங்களுக்கு பார்க்கணும்னு சொன்னா என்னோட சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பாய்.